கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது. தானியேல் 6:26 அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது. இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது நம்ம இயேசுவை பற்றி. ஆமேன். அவர் என்றென்றைக்கும் ஜீவனுள்ள தேவனா. ஆமேன். தானியேல் சிங்ககெபிலிருந்து எடுத்ததுக்கு அப்புறம் சொல்லப்படுற வசனங்கள் இது. தானியேல் சிங்க கெபியில் போட்டாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் தாவீதை காத்து உயிரோடு வெளியே கொண்டு வந்தார். ஆமேன். இன்றைக்கும் உங்கள் சூழ்நிலை தாவீது போல இருக்கலாம், தானியேலை போல இருக்கலாம். எல்லா சிங்கங்கள் மத்தியும் நீங்கள் வாழலாம். அதுலேருந்து இயேசுப்பா உங்களை வெளியே கொண்டு வருவார். அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, நீங்கள் அவர் ஜீவனுள்ளவர் என்று அறிவீங்க. அவர் என்றென்றைக்கும் உங்கள் கூட இருக்கிறார்ன்றதை உணர்வீங்க. அவருடைய ராஜ்யம் அழியாதுன்றதை உணர்வீங்க. ஆமேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார், நிலைத்திருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் நினைத்து பாருங்கள். உங்கள் சூழ்நிலை நினைக்காதீங்க. ஏசுப்பா இதுக்கு முன்னாடிலாம் எவ்வளோ பெரிய சூழ்நிலையிலிருந்து உங்களை ஜீவனோடு காத்தார், உங்களை பாதுகாத்தார், உயர்த்தினார். அதை நினைத்து துதிங்க. ஏசுப்பா இந்த சூழ்நிலையும் மாற்றி ஆசீர்வதிப்பார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு சொன்னதை செய்யுமாலும் உங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.